எல்லாம் வருவான். என்ன நினைச்சிட்டானுங்கன்னா, நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல, பார்த்தவன மொத்தம் நம்மால் தான் இருங்க, மகிழ்ந்து போய் அதனால நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு வந்துடுறான். அதனால இதெல்லாம் எடுபடாது. எங்கேயாவது எம்ஜிஆரோட போச்சுக்காது நடிகர்ல. எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. இனிமேல் அவனும் எடுபட முடியாது அரசியல்ல. அன்பரசன், அன்பரசன் இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கா, ஒரு திறமை இருக்கா? என்ன அவன் பாரம்பரியம்? கள்ளச்சாராயம் காய்ச்சின ஃபேமிலி, அவங்க அப்பா மேல பல கேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏற்கனவே அழகிரி காலை உடைச்சாரு. ஸ்டாலினோட கூட இருக்கும்போது என்னை பத்தி பேசணும் காலை உடைச்சாரு. கோபாலபுரம் கொத்தடிமை, கருணாநிதிக்கு கொத்தடிமையா இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு கொத்தடிமையா இருந்துட்டு, இன்னைக்கு உதயநிதிக்கும் கொத்தடிமையா இருந்து, நாளைக்கு இன்பநிதி இன்பநிதிக்கும் ஒரு கொத்தடிமை. ஏன்னா அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அடிப்படை தகுதி இல்லாதவன் கூட இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கதான் இன்னைக்கு கேள்வி கொடுத்து, இவனுக்கு என்ன உரிமை இருக்குது எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு? நான் கேட்கறேன் நானு. எங்க அம்மாவை பத்தி பேச இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இவன் பிறப்புல குற்றம் இருக்கு. பிறப்புல குற்றம் நல்ல தாய்க்கு பிறந்தானா கண்டிப்பா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்காது. இந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் ஒரு நாகரிகமற்ற அரசியல்வாதி அம்மா மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு மறைஞ்சிட்டவங்களை போய் ஒரு கொச்சா விமர்சனம் செய்வது எந்த ஒரு நாகரிகமான அரசியல்வாதி நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய புகழ் என்ன? இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய வகையில இன்னைக்கு அம்மாவுடைய புகழ் இருக்கு. இன்னைக்கு அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய திறமை, அவங்க நிர்வாக திறமை, அவங்க கட்சி நடத்துறது, அதே போல அவங்கள பொறுத்தவரை ஒரு ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு இன்னைக்கு போற்றப்படுகின்ற, பாராட்டுப்படுகின்ற, உலகம் போற்றுகின்ற உத்தம தலைவியா இன்றைக்கும் தமிழ்நாடு மக்கள்ல உலகம் போற்றக்கூடிய கருணாநிதி அப்படி பேசுறாங்களா? ஸ்டாலினை பேசுறாங்களா? இன்னைக்கு அப்படி போற்றப்படக்கூடிய ஒரு புரட்சி தலைவிய இன்னைக்கு சிறுமைப்படுத்துகின்ற வகையில அந்த ஒரு கூசும் அந்த வார்த்தை இன்னைக்கு ஒரு அருகதையும் இல்லாம இந்த தருதலை ஒரு பட்டா இல்லாத ஒரு புறம்போக்கு, இந்த புறம்போக்கு அம்மாவை பத்தி பேசுதுன்னா இந்த மாதிரி பேசினா அதுக்கான கடுமையான விளைவுகளை அன்பரசன் நிச்சயமா சந்திக்க வேண்டியது இருக்கும். அதோட நிறுத்துறது நல்லது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.